ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல உடைச்சு ஊத்துன முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 6 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 6 கிராம்பு, 3 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டு வந்தோடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்குனா தான் முட்டை குழம்போட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம 3 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு இல்லைனாலும் தூளுப்பு கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்க வதக்க தக்காளியோட தோல் உறிஞ்சு நல்லா தக்காளி மசிஞ்சு போகும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம முட்டையை உடைச்சி அப்படியே ஊற்றிடலாம். முட்டையை ஊற்றிட்டு குழம்புல மிக்ஸ் பண்ண வேணாம், அப்படியே விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணோன்னா முட்டை உடஞ்சி தூளாயிடும் குழம்புல. அதனால் அப்படியே உடச்சி முழுசாக ஊற்றிடலாம். முட்டை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, முட்டை நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம திருப்பி போடலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முட்டை சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லியை சேர்த்துட்டு இறக்கிடலாம். இதை நம்ம சுட சுட சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம சப்பாத்திக்கு கூட தொட்டுன்னு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.